மஹர பள்ளிவாசலும் தேசிய மக்கள் சக்தியும். நாட்டின் சட்டத்திற்கு அமைவாக எந்தவொரு பிரஜைக்கும் தான் விரும்பும் மதத்தை பின்பற்றவும், மத வழிபாடுகளில் ஈடுபடவும், வணக்க வழிபாட்டுத் தலங்களை கட்டவும் அரசியல் யாப்பில் அங்கீகாரமளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறுபான்மையினருக்கு இந்த உரிமை பல சந்தர்ப்பங்களில் மறுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை சட்டத்திற்கு முரணாக பௌத்த விகாரைகளை கட்டுவதற்கு எந்த தடைகளும் கிடையாது. இந்த பாரபட்சமான நடவடிக்கைகள் இன்றைய அரசாங்கத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்ததை இன்றைய ஆட்சியாளர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பௌத்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறுபான்மையினரை அழகிய சொற்களினால் ஏமாற்றி ஆட்சி செய்வதற்கு புதிய தந்திரத்தையே பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களை அடுத்து பாதுகாப்பு காரணங்கள் என்ற போர்வையில் மஹர சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள ஜூமா பள்ளிவாசல் மூடப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் அரசியல் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாகும். இந்த தாக்குதல்களின் நோக்கத்தை மேலும் இலகுபடுத்திக் கொள்வதற்காக பௌத்த இனவாத கும்பல்களினால் பல இடங்களில் பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டன. இந்த பின்னணியில்தான் மஹர பள்ளிவாசலும் மூடப்பட்டன. இப்பள்ளிவாசலை மூட வேண்டுமென்று நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த இனவாதிகளுக்கும் அவர்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கும் ஈஸ்டர் தாக்குதல்கள் சாதகமான சூழலை ஏற்படுத்திக் கொடுத்தது எனலாம். ஆயினும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமில்லை. இத்தாக்குதல் இனரீதியான தாக்குதல்களல்ல, அரசியல் ரீதியானவை என்று தெளிவாக உணரப்பட்டுள்ள போதிலும் மஹர ஜூமா பள்ளிவாசலை மீளவும் முஸ்லிம்களிடம் கையளிப்பதற்கு ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை. ஆட்சியாளர்கள் இனவாதிகளின் திட்டங்களை அமுல்படுத்துவதற்கும் பௌத்த மேலாதிக்கவாத அதிகாரத்தை வலுப்படுத்தவும் துணை போனார்கள். மஹர சிறைச்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள ஜூமா பள்ளிவாசல் அந்நியரின் ஆட்சி காலத்தில் 1903ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதாகும். சுமார் 122 ஆண்டு வரலாற்றைக் கொண்ட இப்பள்ளிவாசல் மூடப்பட்டுள்ளமையால் இப்பிரதேசத்தில் வாழ்கின்ற சுமார் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த முஸ்லிம்கள் ஐவேளை தொழுகை உட்பட இதர மார்க்கக் கடமைகளைச் செய்வதற்கு முடியாதுள்ளனர். இப்பள்ளிவாசலை திறந்து தருமாறு இப்பிரதேச முஸ்லிம்களும் முஸ்லிம் தலைவர்களும் பல தடவைகள் ஆட்சியாளர்களை வேண்டிக் கொண்ட போதிலும் ஆட்சியாளர்கள் அதனையிட்டு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. மாறாக குறித்த பள்ளிவாசலை முஸ்லிம்களிடம் கையளிக்கக்கூடாதென்பதற்குரிய காரணங்களையே முன்வைத்துக் கொண்டார்கள். தற்போதைய ஆட்சியாளர்களும் இதையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் இனபேதமற்ற ஆட்சியை ஏற்படுத்துவோம். சிறுபான்மையினருக்கு மறுக்கப்பட்டுள்ள உரிமைகளை அச்சமின்றி வழங்குவோம். இனவாத சக்திகளுக்கு அடிபணிய மாட்டோம் என்று முற்போக்கு கருத்துக்களை முன்வைத்து ஆட்சியை பிடித்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மஹர ஜூமா பள்ளிவாசலை மீண்டும் திறக்க முடியாதென்ற நிலைப்பாட்டையே வெளிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கடந்த கால ஆட்சியாளர்களும் இன்றைய ஆட்சியாளர்களும் முஸ்லிம்களின் விவகாரங்களை கையாளும் நிலைப்பாட்டில் வேறுபாடில்லை என்பது தெளிவாகியுள்ளது. இன்றைய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களின் அதிகபட்ச வாக்குகளை ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் பெற்றுக்கொண்ட போதிலும் முஸ்லிம்களின் விவகாரங்களில் தேசிய மக்கள் சக்தியினர் முன்வைத்த முற்போக்கு கருத்துக்களை காண முடியவில்லை. இதேவேளை இனவாதமற்ற அரசாங்கத்தை அமைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியிலுள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வப்போது கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் சமூகம் இழந்துள்ள மஹர ஜூமா பள்ளிவாசல் மட்டுமல்ல, பூர்வீக காணிகளையும் ஏனைய உரிமைகளையும் வழங்குமாறு கேட்பது அவர்களின் உரிமையாகும். இதனை கேட்பது இனவாத சிந்தனை என்று சொல்லுவதுதான் இனவாத சிந்தனையாகும். 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பைசர் முஸ்தபா தலைமையிலான குழுவினர் மஹர சிறைச்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள ஜுமா பள்ளிவாசலை மீளவும் பள்ளிவாசல் நிர்வாக சபையினரிடம் கையளிக்குமாறு நீதி சட்ட மறுசீரமைப்பு மனித உரிமைகள் அமைச்சர் நிமல் சிறிபால சில்வாவிடம் வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கு அமைய அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா மஹர சிறைச்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள ஜுமா பள்ளிவாசலை மீளவும் பள்ளிவாசல் நிர்வாக சபையினரிடம் ஒப்படைக்குமாறு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆயினும் பள்ளிவாசல் ஒப்படைக்கப்படவில்லை. இதேவேளை இப்பள்ளிவாசல் 1967ஆம் ஆண்டு முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிவாசல் நிர்வாக சபைத் தலைவர் துவான் முகமட் தெரிவித்துள்ளார்.
இதன்படி 2019ஆம் ஆண்டு இப்பள்ளிவாசல் மூடப்பட்ட போது சுமார் 52 வருடங்களுக்கு முன்பே முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தில் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளமை கவனத்திற்கொள்ளப்பட வேண்டியதாகும். 1903ஆம் ஆண்டு பிரித்தானியர் தமது ஆட்சியில் அங்குள்ள முஸ்லிம்களின் மத உரிமையை மதித்து மகர சிறைச்சாலை வளாகத்தில் அமைத்தனர். சுமார் 122 வருட கால வரலாற்றைக் கொண்ட இப்பள்ளிவாசல் 1967ஆம் ஆண்டு முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் மகர சிறைச்சாலை வளாகத்தில் காணப்படும் ஜுமா பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படாதென நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கடந்த 22ஆம் திகதி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் மகர பள்ளிவாசல் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்படி தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலை வளாகத்தில் காணப்படும் பள்ளிவாசலுக்கு வெளியார் வருவதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. எனவே அந்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படாது. அப்பள்ளிவாசல் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அனுமதி பெறப்படாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் சட்ட விரோதமான பாதைகள் ஊடாக வெளியாட்கள் பலரும் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தனர். இதன்போது சிறையில் இருப்பவர்களுக்கு செல்போன்கள், போதைப் பொருட்கள் போன்றவை வீசப்பட்டன. அதேநேரம் இஸ்லாமிய ஒருவர் இறக்கும் போதும் விவாக நிகழ்வுகளின் போதும் பலர் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தனர். இதனால் அதிகாரிகளினதும் கைதிகளினதும் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. அதனால்தான் அப்போதைய சிறைச்சாலை அத்தியட்சகரினால் பள்ளிவாசல் மூடப்பட்டது. இந்த பள்ளிவாசலை மீண்டும் திறந்தால் அதே பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மீண்டும் ஏற்படும். எனவே பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என்பதை சிறைச்சாலை அத்தியட்சகர் கடந்த 2013ஆம் ஆண்டிலேயே கடிதம் ஒன்றின் மூலமாக அறிவித்துள்ளார். அத்துடன் குறித்த பள்ளிவாசலில் பயன்படுத்தப்படும் மின்சாரம், குடிநீர் போன்றவற்றுக்கான சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடாகவே கட்டணம் செலுத்தப்பட்டது. ஆதலால் எந்தவொரு காரணத்திற்காகவும் குறித்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது. அதேவேளை சிறைச்சாலைக்கு சொந்தமான 5 பேர்ச்சஸ் காணி அங்குள்ளது. தேவையானால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு அந்த காணியை வழங்க நடவடிக்கை எடுப்போம். ஆனால் மகர சிறைச்சாலை வளவினுள் காணப்படும் பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படாது என்றும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஆனால் பள்ளிவாசல் ஒன்றை அமைப்பதற்கு 5 பேர்ச்சஸ் காணி போதுமானதல்ல என்பது முஸ்லிம்களின் வாதமாகும். ஆயினும் அதனை விடவும் கூடுதல் காணியை வழங்குவதற்கு ஆட்சியாளர்களுக்கு விருப்பமில்லை. இதேவேளை அண்மையில் பிரதி அமைச்சர் முனீர் முலப்பர் மகர பள்ளிவாசலை பார்வையிட்டார். இதன்போது பள்ளிவாசலை மீளவும் முஸ்லிம்களிடம் கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அப்பிரதேச முஸ்லிம்களிடம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலை வளாகத்தில் காணப்படும் பள்ளிவாசல் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உரிய அனுமதி பெறப்படாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதன் ஊடாக இப்பள்ளிவாசல் அமைக்கப்பட்டுள்ளமை சட்ட விரோதமானதென்ற கருத்தை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அதனால் இதனை முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க முடியாதென்ற கருத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களை அடுத்து பாதுகாப்பு காரணங்களைக் காட்டி இனவாத அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படியே பள்ளிவாசல் மூடப்பட்டது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்களின் ஐங்கால தொழுகைகள் இடம்பெற்ற பள்ளிவாசல் தற்போது மகர பள்ளிவாசல் சிறைச்சாலை அதிகாரிகளின் ஓய்வு இடமாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் பிரஜைகளான முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களின் அனுமதியுடனும் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசலை முஸ்லிம்களிடம் மீளவும் ஒப்படைக்கக்கூடாதென்பதற்காக சொல்லப்படும் அமைச்சரின் கருத்துக்களில் நீதியை காண முடியவில்லை. ஏனெனில் வெளிநாட்டு பிரஜைகளான இஸ்ரேலியர்கள் சட்டத்திற்கு முரணாக அவர்களின் மத வழிபாட்டு தளங்களை அமைத்துள்ளனர். இதனை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டுமென்று முஸ்லிம்கள் உட்பட பலரும் வேண்டுகோள் விடுத்த போதிலும் அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. மாறாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள யூத மதவழிபாட்டு தளங்களுக்கு விசேட பாதுகாப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் இஸ்ரேலியர்கள் தங்கள் வழிபாட்டு நிலையங்கள் 4 உருவாக்கியுள்ளனர் என தெரிவித்துள்ள மத விவகாரங்களிற்கான அமைச்சர் இனிதம சுனில் செனவி, இவற்றில் 2 அவர்கள் அனுமதி பெறாமல் அமைத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முற்றாக சட்டவிரோதமாக வெளிநாட்டு பிரஜைகளான இஸ்ரேலியர்களினால் அமைக்கப்பட்டுள்ள யூதமத வழிபாட்டு தளங்களை அகற்றாத அரசாங்கம்
ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டுள்ள மஹர பள்ளிவாசலை முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க முடியாதென்பதை இன ரீதியான புறக்கணிப்பாகவே பார்க்க வேண்டியுள்ளது. அது மட்டுமன்றி நீதிக்கு மாற்றமான ஒரு நடவடிக்கையுமாகும். ஆகவே அரசாங்கம் இனவாதமற்ற அரசாங்கம் என்று அழகிய அலங்காரத்தை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்காமல் அதனை உண்மைப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சிறுபான்மையினரின் மத உரிமைகளும் காணிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே சிறுபான்மையினரின் கோரிக்கையாகும்.